இதே சமயத்தில் நாம் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, காப் சிரப் கோல்ட்ரிப் காப் சிரப் சாப்பிட்டு 22 குழந்தைக்கு மேலே மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தானில் வந்து இந்த மருந்து சாப்பிட்டு இறந்து போயிருக்கிறாங்க. இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எந்த மீடியாவும் பேசப்படல. கரூர் எந்த அளவுக்கு பேசப்படுதோ, ஆனால் ஒரு 22 குழந்தை காப் சிரப் சாப்பிட்டு உயிரிழந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் இந்த நாட்டில் அதிர்ச்சி இல்லாத ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுது. அந்த செய்தி காமிக்கப்படலை. ரெண்டாவது, இந்த காப் சிரப் விஷயம் வந்து இப்போ மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்வி தான். ஏன்னா WHO 2022க்கு முன்னாடிலேருந்தே ஒரு ஆய்வு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய காப் சிரப்புகள் வந்து வெளிநாட்டுகளில் விற்பனையாகுது. இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய மேடன் கம்பெனி, அப்புறம் நொய்டாவில் தயாரிக்கப்படுற காப் சிரப் கம்பெனி, இந்த கம்பெனிலேருந்து வெளியில் போகக்கூடிய காப் சிரப்புகள் வந்து வெளிநாடுகளில் உஸ்பெகிஸ்தானில் அருந்தி 16 குழந்தைகள் உயிர்ந்திருக்கிறாங்க. காம்பியான்ற ஒரு நாட்டில் 66 பேர் உயிர்ந்திருக்கிறாங்க. இப்படி பல நாடுகளில் இந்தியாவோட மருந்துகள் சாப்பிட்டு குழந்தைகளும் பெரியவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியான ஒரு அதிர்ச்சி தகவலையும் WHO சொல்லியிருக்கு. அப்போ இப்போ நடந்த சம்பவம் வந்து இப்போ மட்டும் நடக்கலை. உலகம் முழுக்க இந்திய மருந்துகளை சாப்பிட்டு உயிரிழந்திருக்க சம்பவம் இருக்கு. ஒருவேளை இந்த நியூஸ் வந்து 22 பேர் மொத்தமா உயிரிழந்ததுனால நமக்கு இந்த தகவல் தெரியலாம். அப்ப எக்கச்சக்கமா இருந்திருக்கலாம்ன்ற ஒரு செய்தி கூட இருக்கலாம் அப்படின்ற தகவல் தான் மேலும் மேலும் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஆமா, இதுல என்ன ஒரு ரெகுலேஷனை ஃபாலோ பண்றாங்க, சரியா மானிட்டர் பண்றாங்களாங்கிற கேள்விலாம் சேர்ந்து வருது. முக்கியமா அந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் தான் இயங்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டில் இயங்குறதுனால தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்றுக்கும் நம்மளால சொல்ல முடியாது. இதுக்கான மொத்த லைசன்ஸ் கொடுக்கறதெல்லாம் மத்திய அரசு தான். இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். 22 குழந்தைகள் வந்து சாதாரணமா கரூர் முக்கியம் பேச வேண்டிய விஷயம். ஆனா அதே சமயத்துல இப்படி ஒரு 22 குழந்தைகள் வந்து வெறும் காப் சிரப் குடிச்சு தன்னோட நோயை குணப்படுத்துக்காக காப் சிரப் குடிச்சு அந்த சம்பவம் வந்து எந்த செய்தியிலுமே வெளியில அதுதான் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயமா நான் பாக்குறேன்.